பேகோ ஆப்பை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து செட் பண்ண சொல்லுது. உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் நேமை வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒருக்கி பேகோ ஏஐ ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஹைட்டு அக்யூரேட்டாக வந்து ஹைட்டை வந்து மானிட்டர் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு 117 போட்டுக்கிறேன். வெயிட்டும் அதே மாதிரி உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் வெயிட் மிஷினில் பார்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஏஜ் 23, ஜெண்டர், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா, வெயிட் கெயின் பண்ணணுமா, மசில் பில்ட் பண்ணணுமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இதில் கேட்டிருக்கு. நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது வெரி ஆக்டிவ், எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு மாடரேட்டே போட்டுக்கிறேன். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணால் உங்களுக்கு ஏஐ சஜஷன் கொஞ்சம் நிறையா யூஸ் ஆகும். நோ ப்ராப்ளம், நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே சாப்பிடுவேன், அதனால் ரெண்டுமே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபுட் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு பிடிக்காத மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் உங்கள் ப்ரிஃபரன்ஸோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுவே ஏஏ எல்லாமே எனக்கு மானிட்டர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லை நானே மேனுவலாக பண்ணுவேன் அப்படின்னா ப்ரோ வெர்ஷனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் கூப்பன் கோட் வந்து தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த வீக்லி ரிமைண்டர் பேஜ் வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீக்லி வெயிட்டை வந்து என்டர் பண்ணணும்ல. சப்போஸ் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து 62 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருப்பீங்கள்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இது ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி வந்துட்டு வெயிட் வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ அதுக்காக தான் இந்த வெயிட் ரிமைண்டர் ஆப்ஷன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டேஷ்போர்ட் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சார் நான் வந்து இப்போ கூப்பன் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கமெண்டில் வந்து கொடுக்குறேன் கூப்பன் கோட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையராக எல்லா ஆக்சஸும் ஃப்ரீயாக கிடச்சிரும். வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் யூஆர் வாரியர்னு சொல்லிட்டு காமிக்குதா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது காட்டுது. ப்ரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்ணுன்னு காட்டுது. கார்போஹைட்ரேட் எவ்வளோ சாப்பிட்ணும், ஃபேட் எவ்வளோ சாப்பிட்ணுன்னு அக்யூரேட்டாக காட்டிக்கும். வீக்லி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்த ஏஐ ஜென்ரேட் அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் அங்கே டேஷ்போர்ட்லேயே அதாவது ப்ரொஃபைல் பேஜ்லேயே நீங்கள் வந்து ஏஐ சஜஷன் தான் கொடுத்துருப்பீங்க. அதனால் நீங்கள் அதை மறுபடியும் கிளிக் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ கேலரி ஒரு நாளைக்கு பேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அப்புறம் உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்காக எவ்வளோ என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சஜஷன் வந்து இங்கே காட்டும். ஸோ சப்போஸ் இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது அப்படி லெக் ப்ரெஸ் வந்து எனக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரில அப்படின்னா யூடியூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக யூடியூப் போயிடும். நிறைய பேர் பண்ணதை நீங்கள் பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சது நீங்கள் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிச்சிடும். சப்போஸ் நான் கேலரி நீங்கள் வந்து மேனுவலில் கூட என்டர் பண்ணிக்கலாம். நீங்களே நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்களா அந்த கேலரி வந்து அங்கே ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபுட்டை வந்து எப்படி அதில் கொடுக்குறது லாக் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். லாக் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து 4 எக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். ஸோ ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து 300 கேலரி இருக்குது, 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குன்னு சொல்லிடுச்சு. கீழே வந்து அது ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாங்கிறது காட்டும். மாடரேட்டான ஃபுட்டு. ஸோ மாடரேட்னாவும் நல்ல ஃபுட் தான். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டில் வந்து ஆட் ஆகிருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் 100% வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து ஒரு 80% மேலாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஏஐ கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் இதில் வந்துட்டு எனக்கு வந்து ப்ரோட்டீன் ஹெல்ப்னு சொல்லி கேட்குறேன். சொல்லியிருக்கு. இல்லை நீங்கள் தமிழில் சொல்லணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது நம்ம ப்ரொஃபைல் பேஜில் வந்து நம்ம சொல்லியிருக்கணும் தமிழ்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தங்கிலீஷில் தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தங்கிலீஷில் சொல்லுது. உங்களுக்கு தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னாலுமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபுட்டை ஃபோட்டோ எடுத்து போட்டு நீங்கள் அதுக்கிட்ட கேட்குற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபுட்டில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதோட கேலரி எவ்வளோ அப்படிங்கிறது இவனும் சொல்லுவான். மோஸ்ட்லி லாக் ஃபுட் பேஜில் இருக்க ஏஐ யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குயிக் லாக். இந்த பேஜில் வந்து நீங்கள் தினமும் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தினமும் போய்ட்டு லாக் ஃபுட்டில் போய்ட்டு தினமும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் ஈஸியாக ஒரே கிளிக்கில் வந்து பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன். நான் வந்துட்டு இப்போ வந்து ஆப்பிள் 2ன்னு சொல்லி கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். ஸோ அதில் எவ்வளோ கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவே வந்து கால்குலேட் பண்ணோம். இப்போ நான் சேவ் ஐட்டம்னு கொடுத்துட்டேன்னா நான் தினமும் ஒரு ஆப்பிள்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து தினமும் லாக் டுடேன்னு கொடுத்தோன்னா அது வந்துட்டு டேஷ்போர்டில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் செக்ஷனுக்கு போயிடலாம். ஒர்க் அவுட்டில் வந்துட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ மண்டே வந்து 7 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, டியூஸ்டே வந்து 6 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் வேணாம், நான் வந்து ப்ரீமியமாக நமக்கு வந்து எல்லா ஒர்க் அவுட்டும் அலைனாக வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஒர்க் அவுட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்து பவரு, எக்ஸ்ட்ரீமு, லைட்டு, மேக்ஸ் ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நான் வந்து இப்போ வந்து பவர் ஒர்க் அவுட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமானது தான். சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் வந்துட்டு 6 நாளுக்கான ஒர்க் அவுட் வந்துருக்கு. என்னென்ன ஒர்க் அவுட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி காமிக்கும். வார்ம் அப் எப்படி பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பிடிஎஃபில் இருக்க ஒர்க் அவுட் தான் உங்களுக்கு வந்து அங்கே காட்டும். ஸோ இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு இதை வந்து நான் மண்டேக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டேன். சேவ் ஆகிடுச்சு. இங்கே வந்து மறுபடியும் சேவ் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து எக்ஸசைஸ்லாம் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டேஷ்போர்டில் வந்துட்டு ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எல்லா எக்ஸசைஸும் இங்கே வந்து வந்துருச்சு. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் மண்டேக்கு தான் வந்துட்டு பிடிஎஃப் ஒர்க் அவுட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் மாற்றி காமிக்குது. நீங்கள் அந்த டேக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒர்க் அவுட் வந்து அந்த டேயில் வந்து ஆட் ஆகிடும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதில் இருக்க எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைனமிஸ்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகுங்கிறது இங்கே அப்ராக்சிமேட்டாக காமிச்சிடும். நெக்ஸ்ட் இல்லை வேறு என்ன ஆப்ஷன் அப்படி இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு வந்துட்டு எங்கள் மாஸ்டர் வந்துட்டு அவரே ஒர்க் அவுட்லாம் சொல்கிறாரு, நான் அந்த ஒர்க் அவுட் தான் பண்ணேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் எக்ஸசைஸ்ன்னு கொடுத்து அந்த எக்ஸசைஸ் பேர் இங்கே டைப் பண்ணிடணும். அது எத்தனை செட்டு போடுறீங்க, எவ்வளோ ரெப்பு போடுறீங்க, ஸோ அதெல்லாம் எல்லா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணுறங்கிறத சொல்லிவிடும். ஸோ நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டில் ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அந்த ப்ரொஃபைல் பேஜில் இன்னொரு ஆப்ஷன் ப்ரோ போட்டால் ஆக்டிவேட் ஆகும்னு சொன்னேன்ல, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் மேனுவலாக எப்படி என்டர் பண்ணுறதுனா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எவ்வளோ கேலரி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், ப்ரோட்டீன் எவ்வளோ சூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஒரு நாளைக்கு பர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கொடுத்த கேலரியோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதில் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆஃபர் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிட்டே இருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஆப்ஷனே இருக்குது. ஸோ இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 10 ரூபா தான். ஸோ நீங்கள் இயர்லி போட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா இயர்லி வந்து 500 கட்டினா போயிடும். அந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து மறைஞ்சிரும்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மந்த்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்து இதை போட்டுக்கிட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இல்லை வேறு என்ன ஆப்ஷன் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு சேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பாடெலாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே வந்து இப்போ இன்றைக்கி நான் 2 எக்கு அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து சாப்பிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இங்கே காமிக்குது. நீங்கள் அது வேணால் ரிமூவ் பண்ணணுன்னா இங்கே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பண்ண எக்ஸசைஸோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே காமிக்கும். அது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைட் மோடு, டார்க் மோடு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஃபைன் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் போயிடும்.
இந்த இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல அந்த பேக்கோட நோட்டிஃபிகேஷனில் இந்த இடத்துல காமிக்கும். அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளோ ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம இங்கேருந்தே மானிட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டார்க் தீம் இருக்குது. வேறு நிறைய ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். எனக்கு அக்கௌண்ட்டே வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு தினமும் ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தினமும் எவ்வளோ சாப்பிட்றீங்க அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு 90 பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். இந்த இடத்துல கீழே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதை பாயிண்ட் வந்து எப்படி கால்குலேட் ஆகுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லாக் ஃபுட்டில் போய்ட்டு இமேஜாக நீங்கள் கொஞ்சம் ஃபுட்டை ஃபோட்டோ எடுத்து கொடுக்கலாம். ஆனால் வாய்ஸில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா நீங்கள் அக்யூரேட்டாக சொல்லணும். இப்போ நான் ஒரு பிளேட் ரைஸ் அப்படின்னா அது எக்ஸாக்டாக சொல்லாது. இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் ஸ்கேல் இருக்குது, வெயிட்டை வந்து எடை போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஸ்கேல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 200 கிராம் என்ன சொல்லலாம், ரைஸ்னே சொல்கிறேன். 200 கிராம் ரைஸ் அப்படின்னா தான் அக்யூரேட்டாக அந்த 200 கிராம் ரைஸில் எவ்வளோ வந்து ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். எல்லா கலரையும் தான் நீங்கள் பாட்டுக்கு கம்மியாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அக்யூரேட்டாக சொல்லாது. நீங்கள் பாயிண்ட்ஸ் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டோட பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே காட்டும். நீங்கள் ரொம்ப அன்ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.